நான் வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷனை பார்க்குறேன், அந்த அப்ளிகேஷனை நான் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். தென் நான் ஒரு 2-3 அப்ளிகேஷன் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு இதுவே எனக்கு டெய்லி ருட்டீன் ஆகுது. தென் ஒரு சர்டன் டைமுக்கு மேலே எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுது. ஓகே, இதுதான் ஒரு பட்டன்னா ஓகே 20-40 இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து இந்த ஹோம்ஒர்க்னால எனக்கு கிடைக்குது. ரைட், இது பெட்டரா இல்லை இதுக்கு பதிலாக டிசைன் சிஸ்டம் கைட்லைன்ஸ், ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இருக்கு, ஸோ அதை நம்ம கோ த்ரூ பண்ணி அதில் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டுபிடிச்சி தென் அந்த ஒரு லேர்னிங் கவுண்ட் பெட்டரா இருக்குமா? ஆக்சுவலி பிளைனா ட்ரேஸ் பண்றதுங்கிறது மீனிங் வெறுமா லைக் அது அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்றோங்கிறது மட்டும் இல்ல. நம்ம ட்ரேஸ் பண்றப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஏன் லோகோ எப்பயுமே டாப் ரைட்ல இருக்கு, பட்டன் ஏன் எப்பயுமே 40 பிக்சல் இருக்குன்னு கொஸ்டின் வரும். So, அந்த கொஸ்டின் வரப்ப அது அப்படிதான் சொல்லிட்டு அப்படியே திரும்ப அடுத்த டிசைன்லயே ரிப்பீட் பண்ணாம, அப்போ நம்ம அந்த கைட்லைன்ஸ், அப்போ நம்ம ரிசர்ச் பண்ணும் கூகுள்ல இது ஏன் இப்படி இருக்கு, அப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு 2 டிசைன் சிஸ்டம் இருக்குன்னு வரும். பேசிக்கலி அவங்க ஒவ்வொரு காம்போனண்டா டிசைன் பண்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் டிசைன் பண்றப்போ அது ஸ்டாட்டிக்கா தான் அவங்க டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஹவர் ஸ்டேட் இருக்கும், அதுக்கு ஒரு கிளிக்டு ஸ்டேட் இருக்கும், அதுக்கு ஒரு டிசேபிள் ஸ்டேட் இருக்கும்னு எல்லா சினாரியோஸையும் அவங்க கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ பட்டன் ஏன் அப்படி இருக்குன்னு அங்க போய் நம்ம படிக்கிறப்போ அது கீழே ஸ்டேட்ஸ் இருக்கும். அது மாதிரி அக்சசிபிளா எப்படி பண்ணணுங்கிறதும் சேர்த்து இருக்கும். சோ இப்படிதான் இதை பண்ணுங்கிற லேர்னிங் இருக்கும். பேசிக்கலி இதை இன்னும் பெட்டரா சொல்லணும்னா யூஐயோட காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சா கூட இதுல அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இன்னும் பெட்டரா வரும். பட் இத அவங்க ட்ரேஸ் பண்றப்பையும் படிக்கிறதும் பேரலா இருக்கணும். படிச்சுட்டு மட்டும் மறந்துரும் கைட்லைனை மட்டும் எது ப்ராப்பரான பிக்சல், என்ன ப்ராப்பரான கைட்லைன் தெரியாம போயிடும். இட்ஸ் லைக் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும்.